ஜூஸை அழிக்கத்தான் கிரேட்டோஸ். நான் ஜூஸை கவனித்துக் கொண்டேன். நான் தான் அவரை பாதுகாப்பாக வைத்திருந்தேன். அவரது சகோதர சகோதரிகளை நூனஸிடம் இருந்து விடுவிப்பதாக கூறி அவரது ஆசையை வளர்த்தேன். ஆனால் இறக்கப்பட்டு நான் செய்த முட்டாள்தனமான செயல் டைட்டன்கள் என்றென்றும் வேட்டையாடியது. வானம் மற்றும் பூமியில் இருந்து உருவான ஒரு ஆயுதம்தான் பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ். அட்லஸ், கடவுள்கள் சொல்றது நான் இனி செய்ய மாட்டேன். நான் கடைசியா அவங்க செய்த துரோகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சகோதரிகளை காணும் வழியை எனக்கு காட்டு. நான் ஜூஸை கண்டிப்பா கொள்ளுவேன். விதிகளை கட்டுப்படுத்தும் சகோதரிகளை கேளுங்க. விடாம பிடி. மற்றொருவர் சகோதரிகள் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒன்றை தேடுகிறார். அவர் அதற்கு தகுதியானவர். இல்ல, தயவு செய்து இல்ல, நான் இதை செய்ய முடியாது. என் ரத்தத்தின் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். செய்தாய் மனிதனே. இந்த தியாகத்தின் மூலம் விதியின் சகோதரிகளை தேடுவதற்கான உன் தீர்மானத்தை நீ நிரூபித்துள்ளாய். இருப்பினும் பார்வையாளர்களை பெறுவதற்கான உனது தேடலில் இது ஒரு சிறிய படிதான். அது படி. எங்கள் விதிகளை உருவாக்கும் உன்னத சகோதரிகளை நாங்கள் சொல்றதை கேளுங்க. இன்னொருவர் பார்வையாளர்களால் தங்கள் விதியை மாற்ற முற்படுகிறார். அவர் தகுதியானவர் என்பதற்கான சான்றாக. இல்ல கிரேட்டோஸ், இது நம்ம எல்லாருக்கும் முடிவு கட்டிடும். இதை நிறுத்து. வலியை ஒளிரச் செய்ய நான் என் ரத்தத்தை கொடுத்தேன்.
கிரேட்டோஸ். அவரது சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுந்த உமிழும் பீனிக் போல நீயும் வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பை தேடுற. இந்த சாம்பலை கண்டுபிடித்து ஸ்பீனிக்ஸ் பறவையை விடுவி. அப்பதான் நீ விதிகளின் கோவிலுக்கு செல்லும் பாதையை பார்க்க முடியும். நான் தோல்வி அடையும் அளவுக்கு வந்து விட்டேன். நீயா? என் கடவுளே, நான் உன்னை ஸ்பாட்டாக்கு போக சொன்னேன். நீ ஏன் ஸ்பாட்டாவை பாதுகாப்பு இல்லாம விட்டு வந்த? ஸ்பாட்டா இப்போ இல்ல. இது என்ன துரோகம்? ஜியூஸ் அவர் இருளின் நாடையின் கீழ் ஸ்பாட்டாவுக்குள் வந்தார். பார்த்து கொண்டீர்கள். தங்களை காப்பாற்றும்படி எல்லோரும் தங்கள் கடவுளிடம் கெஞ்சினார்கள். ஆனால் இங்க வரவே இல்லை. வேற வழி இல்ல. நான் சகோதரிகளை தேடி போனேன். நம்மோட அன்பான ஸ்பாட்டாவின் தலைவிதியை மாற்ற. ஏன்னா நான் மட்டும்தான் அங்க இருந்தேன். இப்போ நீங்களும் இருக்கீங்க. போர்க்கடவுளே, நான் உங்களதான் உண்மையா நம்புறேன். என்ன கோலத்தனமா இருக்காத. நீங்க சொல்றத நான் கேட்டதுனாலதான் எல்லாமே
இங்க வா ஜியூஸ், நீ நானும் ஒரு கை பார்ப்போம். என்ன மன்னிச்சிடு என் அன்பே, உன்னால என்ன மன்னிக்க முடியுமா? எதுவும் கை மீறி போகல கிரேட்டோஸ், நீ உடனே போ, இங்க நிறைய ஆபத்து இருக்கு. என்னால தெய்வங்களை தோற்கடிக்க முடியல. வெற்றி நம் பக்கம் இருக்கு கிரேட்டோஸ், ஆனால் உன் விதியை பிடித்து கட்டளையிட வேண்டும். அடிவானத்தில் ஒரு போர் நடக்கும், நீ எங்களை போருக்கு இட்டு செல்ல வேண்டும். இதோட முடிவு என்ன? ஜூஸின் மரணம். நீ ஜூஸை மாத்த நினைச்சா அது உன்னை கஷ்டப்படுத்தும். நீ உயிரோடு இருந்தனா அது அவரை சும்மா இருக்க விடாது. நீ இறக்கும் போது உன் ஆத்மா எல்லா நித்தியத்திற்கும் சித்திரவதை செய்யப்படுவது அவர் சகோதரர் ரேடிஸ் பார்ப்பார். நீ அவரை அழிக்கும் வரை உனக்கு ஓய்வு இருக்காது. உன் அன்பான ஸ்பார்டனின் எரித்த இந்த நெருப்பை உனக்குள் எடுத்துக்கொள். விதியை நோக்கிய உன் படிகளில் இது உன் கோபத்தையும் வெறியையும் தூண்டும். செயல்பட வேண்டிய நேரம் நம் மீது உள்ளது கிரேட்டோஸ். இந்த போர் ஒரு பெரிய போரின் ஆரம்பம்தான். வராது. அது முடியாது. அது தவறாக வழிநடத்தப்பட்டாலும் கூட யாரும் எங்கள் விதியை மாற்ற முடியாது கிரேட்டோஸ். சகோதரிகளான நாங்க எல்லோரோட தலைவிதியும் தீர்மானிக்கிறோம். டைட்டன்கள் பெரும் போரில் வீழ்வார்கள் என்று நான் கருதினேன். உன்னை இதுவரைக்கும் வர நான் தான் நமது சிறுச கொள்வது உன் விதி இல்ல. இனி உங்களால என் விதியை கட்டுப்படுத்த முடியாது. காயா, உன்னை பொய்யால நிரப்பியிருக்கிறத நான் உன்னை எச்சரிக்கிறேன். என்ன போக விடு. நீ எப்பவுமே எங்களை பயன்படுத்துற. ஆனா உனக்கு தெரியல, விதியின் சகோதரிகளை விட பெரிய சக்தி இல்லை. நீ எங்களுக்கு சவால் விட்டனா நீ இறந்து போவ. விதிய நீ தீர்மானிக்கல. உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாங்க தான் தீர்மானிக்கிறோம்.
நான் உன்னிடம் ஒரு குருட்டு விளையாட்டை விளையாடினேன். இந்த சக்தி ஒருபோதும் உன்னை போன்ற ஒரு மனிதனுக்கு இல்லை. விதியை மாற்றுவது எனது இடம். எப்ப கூட நீ உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் என்னை எதிர்க்கிற. ஆனா பரவாயில்ல. இது எப்படி நடந்தது? ஓ, விதியின் சகோதரிகள் உனக்கு உதவிடுக்காம நான் எதிர்பார்க்கல. சகோதரிகளை கொன்னுட்டேன். நான் உன்னை குறைச்சி இடம் போட்டுட்டேன். மறுபடியும் அந்த தப்ப செய்ய மாட்டேன். ஒரு கடவுளோட உண்மையான சக்திய இப்போ நான் உனக்கு காட்டுறேன். உன்னோட விளையாடிட்டு இருக்கேன். நான் என் கைகளை கீழே இறக்குறேன். என்ன விடுவி. வாழ்க்கை என்ற வேதனையிலிருந்து விடுவிப்பான வாழ்க்கை வேதனை. ஆனா வேதனை ஆரம்பமாக இதை நீ செய்யக்கூடாது கிரேட்டோஸ். நீ எனக்கு எதிராக நிற்க தைரியம் வேண்டும் அத்தினா. நான் உன்னோடு சண்டை போட விரும்பவில்லை கிரேட்டோஸ், ஆனால் நான் ஒலிம்பஸை பாதுகாக்கணும். தெரிஞ்சுக்கோ மகனே, போற ஆரம்பிச்சுக்கோ. அதுல நீ ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே எனக்கு வெற்றியை கருதி. இல்லை கிரேட்டோஸ், நிறுத்து. அத்தினா இல்ல. நீ எதற்காக தியாகம் செய்தாய்? ஒலிம்பஸை காப்பாற்ற. நான் ஒலிம்பஸ் அடிக்க நினைக்கிறேன். எனக்கு தேவை ஜூஸ். ஜூஸ் தான் ஒலிம்பஸ். அவர்தான் எனக்கு துரோகம் செய்தார். பயத்தினாலதான் கிரேட்டோஸ். அவரது தந்தை குரோனோஸால் உணரப்பட்ட ஒரு பயம், பெரும் போரை செய்த ஒரு பயம். உன்னை கொல்ல ஜூஸை தூண்டியது இந்த பயம்தான். அவரது சொந்த மகனே. அவரோட மகனா?
ஜூஸ் தனது தந்தை குரோனஸை அழிக்க நிர்பந்திக்கப்பட்டதை போல நீயும் அவ்வாறே செய்ய நிர்பந்திக்கப்பட்டாய். எந்த ஒரு மகனும் தன் தந்தையை கொல்லக்கூடாது. இல்ல, எனக்கு தந்தை கிடையாது. கடவுள்கள் பிறகு தன்னாக உன்னை மறந்து விடுவார்கள். அவர்கள் ஜூஸை பாதுகாப்பார்கள். ஜூஸ் வாழ வேண்டும். அதனால் ஒலிம்பஸ் வெற்றி பெறும். ஒலிம்பஸ்ல இருக்க எல்லாரும் என் பழிவாங்களை எதிர்க்கிறாங்க. இதனால ஒலிம்பஸ்ல எல்லாரும் இறக்க போறாங்க. நான் தெய்வங்களோட நிழல்ல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன். தெய்வங்களின் காலம் முடிவுக்கு வரப்போகுது. கிரேட்டோஸ், நினைவில் கொள், நேரத்தை கட்டுப்படுத்த உனக்கு அதிகாரம் உள்ளது. நாங்கள் உண்மைதான் எதிர்பார்த்தோம் கோஸ்டார் ஸ்பார்ட்டா. தெய்வங்களிடம் இப்போ அதிக சக்திகள் இருக்கு. நாங்க தோக்க போறோம். ஒலிம்பஸ்ல எல்லாருமே என் பேரை கேட்டு நடுங்குறாங்க. ஜூஸ் பலவீனமாக இருக்கிறார். ஏரிசா அத்தினாவை இறந்துட்டாங்க. இப்ப பிளேடு என்கிட்ட இருக்கு. நாம இந்த பெரிய போரை வெல்ல முடியும். ஆனா இங்க இல்ல. ஒற்றுமையா சின்ன தரமான தெய்வங்கள் அழிப்போம். ஒலிம்பஸ் நமக்கு முன்னாடி நுழைகிறத பார்க்கலாம். என்னோட வா மாயா, என் காலத்துக்கு போகலாம். வெற்றி காத்திருக்கு. ஒரு மனுஷனால நம்ம எல்லாம் மரணத்தை எதிர்கொள்ளணும். ஆனா நம்ம கடவுள்கள் மனிதர்களை யாரும் வணங்குவதில்லை. இந்த நிலத்தை நாம தான் ஆட்சி செய்யணும். இந்த முட்டாள்தனமான முட்டாளா நாம் ஒதுக்கி வைக்கப்பட மாட்டோம். சகோதரர்களே, இவ்வளவு காலமா நம்மை பிளவுபடுத்திய சிறிய குறைகளை ஒதுக்கி வைங்க. நம்ம ஒன்னா சேருவோம். நம்ம ஒன்னாக நிற்போம். இந்த கரையை நான் துடைப்பேன். இதுல ஒலிம்பஸ் வெற்றி பெறும். உன்னோட பையன் வந்துட்டு இருக்க. ஒலிம்பஸ் அடியோடு தரமட்டமாக்க.